போகும் என்ற சத்தியத்தை அவர் அறிந்திருந்தார். பிதாவின் சத்தத்துக்கு அவர் செவி கொடுத்தார் இல்லையா? இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றோமானால் அதற்கு நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். காரணம் ஒன்று தான், நாம் ரட்சிக்கப்படுவதற்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் சிலுவையிலே. அவர் மரணத்தை ருசி பார்த்தார். ஆனால் தானியேலோ மரணத்திலிருந்து தப்பிக்கப்பட்டார், சிங்கத்தின் வாயிலிருந்து காக்கப்பட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ முழுமையாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல மௌனமாக இருந்து தன்னை ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனாய் இருக்கிறார், பிதாவின் குமாரனாய் இருக்கிறார்.